ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலோட எக்ஸிட் போலிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஸ்கிப்லாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சார்பாக தமிழ்நாடு காவல்துறை கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அது என்னென்னா, அணில் குஞ்சுகளை தயவு செஞ்சு காப்பாற்றிடுங்க. மே 4 எத்தனை அணில் குஞ்சுகள் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தயவு செஞ்சு தமிழ்நாடு காவல்துறை வந்து இது கருத்தில் கொண்டு அந்த அணில் குஞ்சுகளை காப்பாற்றுங்க. தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தல் 2026 எக்ஸிட் போல் ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்தெந்த கட்சி எந்தெந்த இடத்துல இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிராஜ் போல் கருத்து கணிப்புன்னு சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி வந்து 148 168 வரைக்கும் வின் பண்ணுவாங்கணும். அதிமுக கூட்டணி வந்து 61 81 வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி நம்ம டிவிகே வந்து 1 9 வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. மற்றவை வந்து 0 தான். ரெண்டாவது பீப்புள்ஸ் இன்சைட் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக அணி வந்து 120 140 வரைக்கும், அதிமுக கூட்டணி வந்து 60 70 வரைக்கும், தாவேதிக வந்து 30 40 வரைக்கும், மற்றவை 0 4 வரைக்கும் சொல்லி கருத்து கணிப்பு சொல்லுது. கமக்கி அனலிட்டிக்ஸ் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி வந்து 78 95 வரைக்கும், அதிமுக கூட்டணி வந்து 68 84 வரைக்கும், தாவேதிக வந்து 67 81 வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. மற்றவை 0 தான். ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி வந்து 92 110 வரைக்கும், அதிமுக கூட்டணி வந்து 22 32 வரைக்கும், தாவேதிக வந்து 98 120 வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. மற்றவை 0 தான். CNN டைம்ஸ் நவ் JVC கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி வந்து 103 113 வரைக்கும், அதிமுக கூட்டணி வந்து 114 124 வரைக்கும், தாவேதிக 4 10 வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. மற்றவை 0 தான். அக்னி கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கேவோட கூட்டணி வந்து 169 வரைக்கும், அதிமுக கூட்டணி 64, தாவேதிக 1 சொல்லுது. மற்றவை 0 தான். பிமார்க் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி 165 145 வரைக்கும், அதிமுக கூட்டணி 65 85 வரைக்கும், தாவேதிக 16 26 வரைக்கும், மற்றவை 1 6 வரைக்கும். அதுக்கப்புறம் சாணக்கிய ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி 145 160 வரைக்கும், அதிமுக கூட்டணி 50 65 வரைக்கும், தாவேதிக 13 18 வரைக்கும், மற்றவை 5 8 வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. ரிபப்ளிக் பிமார்க் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி 125 145 வரைக்கும், அதிமுக கூட்டணி 65 85 வரைக்கும், தாவேதிக 16 26 வரைக்கும், மற்றவை 1 2 வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. என்டிடி பீப்புள் பிளஸ் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி 125 125 145 வரைக்கும், அதிமுக கூட்டணி 65 80 வரைக்கும், தாவேதிக 18 24 வரைக்கும், மற்றவை 2 6 வரைக்கும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. மேட்ரிஸோட கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திமுக கூட்டணி 122 132 வரைக்கும், அதிமுக கூட்டணி 87 110 வரைக்கும், தாவேக 10 12 வரைக்கும், மற்றவை வந்து 6 வரைக்கும் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுது, மெஜாரிட்டியா எல்லா கருத்து கணிப்பு வந்து திமுக தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுது. ஆனா மே 4 தான் யார் வின் பண்ணுவாங்க, கூட்டணி ஆட்சி அமைக்குமா? எனக்கு சந்தேகம் என்னன்னா, எங்க அண்ணன் சீமான் ஒரு தொகுதியும் கூட ஜெயிக்க மாட்டாரா? என்ன இது, எல்லா கருத்து கணிப்பிலையும் டிஎம்கே வருது, அதிமுக வருது, இப்போ வந்து அணில் குஞ்சு டிவிகே வருது. எங்க அண்ணன் சீமான காணமே. இந்த கருத்து கணிப்புல ஒரு பக்கம் இருக்கட்டும், மே 4 உண்மையான ரிசல்ட் வரப்போகுது. அதில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.